நீலகிரி மாவட்டம் உதகை கஸ்தூரிபாய் காலனி பகுதியில் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு இணை அமைப்பாளர் சவிதா போஜன் தலைமையில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பட்டத்தரசி அம்மன் கோயிலில் பாஜகவின் பிரச்சார பிரிவு மற்றும் அமைப்புசாரா தொழில் பிரிவு மற்றும் இணைந்து நம்ம ஊரு மோடி பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் DS பாண்டியராஜ் கலந்து கொண்டார். இவ்விழாவில் ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது புதுப்பானையில் பொங்கல் பொங்கி வர தாய்மார்கள் குலவையிட்டும் கும்மி நடனம் ஆடியும் தைப்பொங்கலை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு இலவச சேலைகள், பொங்கல் தொகுப்பு, கரும்பு மற்றும் பொங்கல் புதுப்பானைகள் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில இணை அமைப்பாளர் சபிதா போஜன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உழவர்களுக்கும் மண்ணிற்கும் நன்றி செலுத்தும் வகையில் பாரத பிரதமரின் ஆணைக்கிணங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவது போல் உதகையில் தமிழர் திருநாளை போற்றும் வகையில் ஏழை எளிய மக்களுடன் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசம் முழுதும், குறிப்பாக தமிழகம் முழுதும் தமிழர்களுடைய பொன்னாளான தைத்திருநாள், அதாவது நமது இந்த வருடத்தினுடைய உழவர்களுக்கும் மண்ணிற்கும் நன்றி செலுத்துகின்ற இந்த நன்னாளை எல்லா இடங்களிலுமே கட்சி சார்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற எங்களது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்று உதகையிலே கஸ்தூரிபாய் காலனியிலே இங்கே வாழுகின்ற சாதாரண ஏழை தாய்மார்களுக்கு புதிய பானை, அவர்கள் பொங்கல் வைப்பதற்கு ஏதுவாக கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்போடு புது புடவைகளை இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் பரிசளித்திருக்கின்றோம். அதாவது இறைவனை கொண்டாடும் பொழுது, இயற்கையை கொண்டாடும் பொழுது எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய மனமும் அவனது உயிரும் அவனது வாழ்க்கையும் காக்கப்படும் என்பதிலே அதீத நம்பிக்கை கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இந்த மண்ணிற்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துவதும் அதை பாதுகாப்பதும் எங்கள் கட்சியினுடைய மிக உயரிய கொள்கைகளே ஒன்றாக நாங்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பிரிவினுடைய மாநில அமைப்பாளர் தம்பி பாண்டியராஜன் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தருமன் அவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள். பெண்கள் அனைவருமே மிக சந்தோஷமாக பொங்கல் வைத்து அவர்கள் பொங்கலிட்டு இறைவனுக்கு படையல் வைத்து அவர்களது தொகுப்பை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய பண்டிகையை எந்த அளவிற்கு பாரத பிரதமர் நேசிக்கிறார் என்பதற்கான காரணம் இது. ஆனால் தற்போது தேர்தலுக்காக திராவிட பொங்கல் ஒன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்களுடைய மோடி பொங்கல் என்பது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் பாத்திரங்கள், பொங்கல் பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டாடக்கூடிய பொங்கலாக மோடி பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தற்போது நடக்கக்கூடிய திராவிட பொங்கல் என்பது யார் வீட்டிலிருந்தோ பாத்திரத்தையும், யார் வீட்டிலிருந்தோ நெருப்பையும், யார் வீட்டிலிருந்தோ அரிசியையும் திருடி தன்னுடைய வீட்டில், கோபாலபுரம் வீட்டில் கொண்டாடப்படக்கூடிய பொங்கலாக அது மாறி இருக்கிறது. இது ஏழை எளிய மக்களுக்கான பொங்கலாக மோடி பொங்கல், பணக்காரர் வீட்டிலே பிடுங்கி கோபாலபுரம் கொள்ளையர்கள் பொங்கலாக திராவிட பொங்கல் இருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பாரத பிரதமர் தன்னுடைய ஒவ்வொரு அணுவான விஷயத்திலும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் எவ்வளவு அக்கறையோடு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.